ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு வந்து பேக் டு பேக் நம்ம லக்ஷ்மி அண்ட் சுவாமி கிட்டேருந்து அப்டேட்ஸ் கிடைச்சது. நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து ஃபோட்டோஷூட் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. யோ மை ஹேங் ஓவர் அப்படின்ட்டு. ஸோ ஆமாம், அவங்களோட அந்த ஃபோட்டோஷூட் வீடியோ பார்த்து யார் யாருக்கெல்லாம் ஹேங் ஓவர் ஆச்சு, கண்டிப்பாக பாய்ஸ் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து ஆகியிருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஐ லுக்கு, அதெல்லாம் வந்து அந்த ஹேர் அப்படி பறக்கிறப்ப அவங்க அப்படி உட்காந்து அப்படி சாஞ்சு உட்காந்து போஸ் கொடுத்தது எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக். நம்ம என்னென்ன நோட் பண்ணோமோ அதெல்லாமே அந்த ஃபோட்டோஷூட்டில் இருந்தது. நம்ம அந்த பிளாக் ரிங்கு, பிளாக் டாலர் செயின்லாம் நோட் பண்ணல. ஸோ அதெல்லாமே தனித்தனியாக காட்டினாங்க அந்த வீடியோவில். அதுதான் எனக்கு மனசுக்கு தோணுச்சு. அண்டு நம்ம சுவாமி வந்து பீச்சில் செம்மையாக அவரோட கேமரா வந்து சூப்பரான கேமரா. ஸோ ஃபஸ்ட்டு இவர் அந்த பசங்களை 2 பசங்க பீச்சில் விளையாடுறத பார்த்துட்டு அதை வீடியோ எடுத்தார். அப்புறம் இவரே கேமராவை அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இவரே போயிட்டு பீச்சில் என்ஜாய் பண்ணார். இவர் தான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு, நான் பீச்சை பார்த்தா சின்ன பையனாக மாறிடுவேன், அதில் இறங்கி விளையாட ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு. ஸோ அவருக்கு அந்த பசங்களை பார்த்துமே ஆஹா நம்மளும் இப்படி விளையாடணும் போல் அப்படின்ட்டு அவருக்கு ஆசை இருந்திருக்கும் போல். ஸோ செம்ம ஹாப்பியாக வந்து நம்ம சுவாமி என்ஜாய் பண்ணார். பேக் டு பேக் கிடச்சிது. இப்போல்லாம் அப்டேட் வந்தாலே பேக் டு பேக் நம்ம சுவாமி லக்ஷ்மியோட தான் அடுத்தடுத்து வருது. அது இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா எங்களுக்கு சந்தோஷம். அது நம்ம இப்போ டல்லாக இருக்கோன்ட்டு தான் நம்மளை சந்தோஷப்படுத்துறது தான் வீக்காகவும் இருக்கிறாங்க. விஜய் காவேரியும் நம்மளை சந்தோஷப்படுத்த தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். அண்டு போன வருஷம் கொடுத்த 7 ஸ்டார் அவார்ட்ஸ் வீடியோவும் நேற்றுக்கு ரிலீஸ் ஆச்சு. வீடியோவில் முக்கியமாக என்ன இருந்ததுன்னா, யார் ஹீரோயின் அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் 3 பேருமே தான், நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போனதுக்கு கதை தான் ஹீரோயின் அப்படின்ட்டு ஆங்கர் அசார் சொன்னார். ஸோ அது எல்லோரும் இது பண்ணாங்க. அது தனியாக அதே மாதிரி லக்ஷ்மி பிரியா அந்த ஸ்டேஜில் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி டேட்டில் தான் மகாநதி ஷூட் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். ஸோ இது வந்து மகாநதியோட 3rd பர்த்டே அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயம்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா அப்போவே அவங்க அந்த பேசின வீடியோலாம் ஷேர் ஆச்சு. ஸோ அதை நம்ம அஃபிஷியல் வீடியோவாக வந்து நேற்றுக்கு பார்த்தோன்னே சொல்லலாம். ஸோ அதுதான் லக்ஷ்மி பிரியா வந்து மகாநதிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் அவ்வளோ ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஸோ அந்த விஷயத்த ஸ்டேஜ்லேயே சொன்னதாக இருக்கட்டும். அதே மாதிரி விருது கொடுத்தவரும் மகாநதி சங்கர் அவர்கள். ஸோ அவர் கையால் வந்தது. அது ரொம்ப சந்தோஷம். அண்டு இங்கிட்ட தனியாக இன்டர்வியூ பண்ணப்பையும் உங்களுக்கு மகாநதி இல்லாமல் பிடிச்ச சீரியல் எதுங்கிறதுக்கு நம்ம ஸ்வேதா வந்து சிறகடிக்க ஆசை சொன்னாங்க. பாரதி கண்ணம்மா வந்து கங்கா சொன்னாங்க. நம்ம இவங்க லக்ஷ்மி பிரியா வந்து பிரவீன் பென்னட் சார் எடுத்த எல்லா சீரியலுமே பிடிக்கும் அப்படின்னாங்க. ஸோ ராஜாராணி பிடிக்கும்னாங்க. அதில் அந்த ராஜாராணி சீசன் 2ல் நடித்தவர் தான் வந்து இன்டர்வியூ எடுத்தார். ஸோ அவர் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டாரு, நானும் பிரவீன் பென்னட் சார்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கன்னதுக்கு அவர் வந்து அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்லேயே இல்லாததையும் அவர் வந்து செய்வார். உடனே டக்குன்னு மாற்றிடுவார். அண்டு அந்த மைக்லேயே வந்து கமெண்ட் அடிக்கிறது, ஜோக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். எங்களுக்கே வந்து நிறையா சர்ப்ரைஸ் கொடுப்பாரு. ஸோ அந்த ஸ்பான்டேனியஸாக ஆன் த ஸ்பாட்டில் அவர் வந்து எது வேணாலும் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்தாங்க. அதுதான் மெஜிஷியன்கிறது.